ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 821வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் வேறு லெவல் அப்டேட்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து இப்போ கம்மி விலையில் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல்லே வந்து நம்ம டிவி சேனல்ஸை நெட் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின செய்தி இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ரியல்மிலேருந்து அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்கங்க. இந்த பேட்டியில் ரியல்மியை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு, ரியல்மி நம்பர் சீரீஸை தொடர்ந்து நாங்கள் வேறு ஒரு சில மொபைல்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறது கண்டிப்பாக அடுத்து ஜிடி சீரீஸில் ஒரு ஃபோன் வரப்போகுது, அதாவது ஜிடி நியோ 5 அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இவங்க கம்மி விலையில் ஒரு அஃபோர்டபுளான ஃபோல்டபுள் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 ரியல்மிலேருந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை எதிர்பார்க்கலாம். அடுத்து, நீங்கள் இனி டிவி சேனல்ஸை எல்லாம் மொபைல்லே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னடா இது, ஏற்கனவே நம்ம ஜியோ டிவி மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இப்படி டிவி பார்க்குறதுக்கு இன்டர்நெட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக மொபைலில் ப்ராட்காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஸோ இதுக்காக ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்களாம். சீக்கிரமாக மொபைலில் டிவி சேனல்ஸ் பார்க்குற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் வைப்பாங்க, ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி கொண்டு வருவாங்க. இன்டர்நெட் மட்டும் அது கன்சியூம் பண்ணாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸையும் எட்டு வர முடியும். ஸோ அதனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட கண்டென்ட் கூட, ஹெச்டி கண்டென்ட்ஸ் கூட நம்மளால் இன்டர்நெட் இல்லாமல் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸை மட்டும் அதிகப்படுத்தாமல் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து, இந்தியாவில் ஒரு வில்லேஜில் மொபைலை பேன் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இது நடந்திருக்கு. ஆமாம், மகாராஷ்டிராவில் 18 வயசுக்கு கீழே உள்ள யாருமே மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை அதை தாண்டி யாராவது மொபைலை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா 200 ரூபா ஃபைன். ஒரு டைம் யூஸ் பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 200 ரூபா ஃபைன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இங்கே எதுக்கு அப்படின்னா, இந்த சின்ன பசங்க எல்லாமே மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. கேம், அது போக வேறு ஒரு சில மூவிஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மொபைல் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்களாம். ஒருவேளை இதே சட்டம் தமிழ்நாட்டில் வந்தால் எப்படி இருக்கும்? கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குமா இருக்காதா? ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்குலாம் நல்லா இருக்குன்னு தாங்க தோணுது. ஏன்னா இப்போ நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து மொபைல்லே இருக்காங்க. ஸோ மொபைல் பேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேரை தெருவில் பார்க்க முடியும், ஓடி ஆடி விளையாடுவாங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. என்ன சொல்கிறீங்க? அடுத்து, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஃப்ளிப்கார்ட் ஆப்பிள் டேஸ் அப்படின்ற மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கான ஆஃபரை ரன் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப பெரிய ஆஃபர் இல்லை, ஆனால் ஆஃபர் இருக்குது. ஐஃபோனோட ஐஃபோன் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 அப்படின்ற ப்ரைஸில் ஃபஸ்ட்டு சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 5,000 கம்மி பண்ணி 65,000 சேல் பண்ணுறாங்க. அது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1,500 கிரெடிட் கார்டு ஆஃபரும் இருக்குது. ஸோ அப்படின்னா 63,500 உங்களால் ஐஃபோனோட 13 வாங்க முடியும். எனக்கு ஐஃபோன் 13 வேண்டாம், ஐஃபோன் 12 மினி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 39,000 அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும். ஐபோன் 11 ஆல்மோஸ்ட் 39,000-40,000 பிரைஸ் பக்கத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப்பிள் டேஸ் ரன் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அங்கே போய் பை பண்ணிக்கலாம். அடுத்தும் ஒரு ஆஃபர் தான் குரோமாலேருந்து. ஆமாம், இப்போ குரோமா பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிளாக் ஃப்ரைடே சேலை ரன் பண்ணுறாங்க. இது வந்து இன்னையிலேருந்து 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது. இதில் நிறைய நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு HDFC கார்டுக்கு நிறைய ப்ராடக்ட்டுக்கு வேற லெவல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்க்குலாம் 3,000 வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கும் சூப்பரான ஆஃபர் இருக்குது. குறிப்பாக ஆப்பிளோட MacBook Air அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MacBook Air M1 வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 1,20,000 பக்கத்தில் சேல் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை வந்து 89,990 அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. HDFCயோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக 10,000 கட் பண்ணிக்க முடியும். உங்களால் 79,990 வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஆப்பிளோட MacBook Air
8GB வெர்ஷன் M1 சிப்போட பார்க்கும்போது 80,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் டீல் அப்படின்னு தோணுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட நத்திங் ஃபோன் ஒன்றுக்கு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இது வரும்னு எதிர்பார்த்தது தான். இந்த ஃபோனை வந்து 34,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மொபைலுக்கு ஒரு 6,500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டை கொடுத்து 27,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது கூடவே உங்கள்கிட்ட ஃபெடரல் பேங்கோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா 1,250 ரூபாய் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ 26,250 ரூபாய் அப்படின்ற பிரைஸில் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 26,000 ரூபாய்க்கு நத்திங் ஃபோன் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஒரு நல்ல டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேணும் இந்த நத்திங் ஃபோன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான டெக்னாலஜி அப்டேட்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை டெய்லி இந்த மாதிரி அப்டேட் தெரியும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான அப்டேட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.